திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் என்ன பலன் என்று கேட்பவர்களுக்கு இதோ இப்பூவுலகில் தோன்றிய காலத்திலேயே இவ்வூரும் தோன்றிவிட்டது. இதற்கு தென்கைலாயம், சோணகிரி, சோணமலை, அறிவு நகர், முக்தி நகர், வாயு நகர், சிவலோக நகர், அண்ணாயூர், அருணாச்சலம், அண்ணாநாடு, அண்ணாமலை, கௌரி நகர், சேசு நகர், அருணாமலை என்று பல பெயர்கள் உண்டு. அருணாச்சல புராணத்தில் நந்திதேவர் அருளியது. இப்பூவுலகில் இறைவனை பூஜிக்க முடியாத பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புல், பூண்டு, மரம், செடி, கொடி வகைகள், பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பூச்சி இனங்கள், முதியவர்கள், முடவர்கள், குருடர்கள் என அனைத்து முடியாத இனங்களுக்காகவே நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலையை மனதில் நினைத்தாலே போதும், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி உங்களுக்கும் கிடைக்கும் என்று அருளினார். சோணகிரியை வலம் புரிதல் பிறவி எனும் பெருங்கடற்கு தோணியாகும். 7 நரக குழி புகுதாது அரிய மத்தி வலிக்கு ஏற ஏணியாகும் என்று அருணாச்சல புராணத்தில் கூறியுள்ளது. இந்த திருவண்ணாமலையை வலம் வந்தால் பிறவி எனும் பெருங்கடலை கடக்கும் தோணியாக மலை விளங்கும். 7 விதமான நரக குழிகளில் விழுந்து விடாமல் மோட்சம் கிடைக்கும். சொர்க்கத்திற்கு போகும் ஏணியாக இந்த கிரிவலம் அமையும். கிரிவலம் செய்யும் அடியார்களின் காலில் ஒட்டியுள்ள தூசிக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று அருணாச்சல புராணம் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.